ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரெட்டு முட்டை உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது எப்பயுமே நம்ம ஒரே மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்தின்னு செஞ்சு கொடுக்காம இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். அதை விட ரொம்ப வந்து ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக வந்து இதே மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். முதல்ல இந்த ரெசிபி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் சூடானது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து அதிகமாக எண்ணெய் தேவையில்லை, 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேருங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுங்க. இதில் ஒரே ஒரு மீடியம் சைஸில் வெங்காயம் எடுத்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். உங்களால் எந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வந்து வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக கண்ணாடி பாதம் வர அளவுக்கு வதங்கினா போதும். பாருங்கள் இந்த அளவுக்கு. இப்போ இதில் நான் ஒரே ஒரு பச்சை மிளகாவை விதைகளை நீக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விடலாம். அடுப்பை சிம்மில் வச்சு கருகிடாமல் வதக்கி விடுங்க. இப்போ இது கூட ஒரே ஒரு சின்ன சைஸ் தக்காளி, அதையும் நான் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட தக்காளி சாஸ் இருந்தால் அதை கூட சேர்த்துக்கலாம் தக்காளிக்கு பதிலாக. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விடலாம். இப்போ தக்காளி வந்து நல்லா குழைவாக வெந்து வரணும். பாருங்கள், தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். நான் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். இது காரம் கம்மியாக இருக்கும், உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ மசாலாவும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதில் நான் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு நல்லா மசித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது அந்த மசாலா அந்த உருளைக்கிழங்குல சேர்கிற மாதிரி இதே மாதிரி கரண்டியில் அமுத்தி அமுத்தி விட்டு நல்லா கலந்து விட்டுருக்கேங்க. பாருங்கள், நம்மள நல்லா வந்து கலந்து விட்டாச்சு இந்தளவுக்கு. இப்போ இதில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற விட்டுறலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன். அதில் நான் 2 முட்டை வந்து இன்றைக்கி உடச்சி ஊற்றிக்க போகிறேன். இப்போ 2 முட்டை சேர்த்தாச்சு. இதில் இந்த முட்டைக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம மேலே வந்து கொஞ்சம் லைட்டாக காரமாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ இதை நல்லா அடித்து எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நல்லா அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அடித்தாச்சு. இப்போ இதில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் சேர்த்து இதை லைட்டாக கலந்து விட்டு இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். இன்னொரு சைடு நான் அன்றைக்கி 6 ப்ரெட் எடுத்திருக்கேன் இந்த ரெசிபிக்கு. ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெட்டை எடுத்து வச்சுக்கலாம். இதில் இதேமாரி ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி கொஞ்சம் சின்ன சைஸாக எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த ப்ரெட் மேலே வச்சு இப்படி லைட்டாக அமுத்தி விட்டிங்கன்னா அது நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து கட் ஆகிடும். அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் பிச்சு எடுத்துருங்க. அது வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க ஒரே ஷேப்பில் இருந்தால். இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கட் பண்ண ப்ரெட்டில் ஒரு ப்ரெட் துண்டை எடுத்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை வச்சுக்கலாம். ஸ்டஃபிங் வச்சு இதே மாதிரி எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா வந்து தடவிட்டுருங்க. இப்போ இது மேலே இன்னொரு ப்ரெட் துண்டுகள் எடுத்து வைக்கலாம். வச்சு இப்படி நல்லா அமுத்தி விடுங்க. இது பிரிஞ்சுக்கிட்டு வராமல் ஒட்டணும் அந்தளவுக்கு. இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இது ஒரு சைடு இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நம்ம அந்த பேனை அடுப்பில் வச்சு சூடு பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட் எடுத்து கலந்து வச்சுருக்க முட்டையில் நல்லா டிப் பண்ணிக்கலாம். முட்டை வந்து நிறையா ப்ரெட்டில் ஒட்டக்கூடாது, லைட்டாக ஒட்டுற மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. எடுத்து அப்படியே சூடு பண்ணியிருக்க எண்ணெயில் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு ஒரு சைடு இது நல்லா வெந்து வரட்டும். அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். இது ரொம்ப நேரம் வேக தேவையில்லை, ஒரு 3 நிமிஷத்துலேயே வெந்துடும். அடுத்த சைடு திருப்பி போட்டு 2 சைடும் இதே மாதிரி வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டோன்னே இந்த லைட்டாக அந்த கரண்டியை வச்சு இப்படி ப்ரெஷ் பண்ணி விட்டிங்கன்னா அது உள்ளேயும் கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு வந்துடும். பாருங்கள், 2 சைடும் லைட்டாக வந்து வெந்து மாரி கொஞ்சம் கலர் மாதிரி வந்திருக்கு. இப்போ இதை எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிடலாம். சூப்பரான ரெசிபி வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. ப்ரெட்டு உருளைக்கிழங்கு வச்சு சூப்பராக இருக்கும். இது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒன்று சாப்பிட்டாலுமே நம்மளுக்கு வயிறு வந்து ஃபுல்ஃபில் ஆகிடும். அந்தளவுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபி.
கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அவங்க நோ சொல்லாமல் சாப்பிட்டுக்குவாங்க. இதை லஞ்சுக்கு, டின்னருக்கு, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். லஞ்சுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸை காலியாக தாங்க வரும். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.